ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் கூட்டணியில சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்து விட்டாரா? ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் கூட்டணியில சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்து விட்டாரா? அதெல்லாம் மேல்மட்ட விஷயம்னா என்ன? ஓபிஎஸ் டிடிவி அவங்க ஒரு 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 என்னென்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ அந்த நிலைப்பாடை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றதை பொதுச்செயலாளர் தான் முடிவு செய்வார். ஏன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. முன்னாடி எல்லாம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பத்தி கேள்வி கேட்டா ஒரு திடமான பதில் வரும் உங்ககிட்ட இருந்து. ஆனா இப்போ அந்த மாதிரி வர மாட்டேது. என்ன காரணம்? எப்போதுமே ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கடுமையான அளவுக்கு நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அது எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போட முடியும். எவ்வளோ அந்த லிஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்தோன்னா யூடியூப்பில் போடுங்க. யார் என்னெல்லாம் எங்கள் கட்சியை தொட்டவங்க, எங்கள் புரட்சி தலைவர் தொட்டவங்க, எங்களுடைய புரட்சியில் அம்மாவை சீண்டி பார்த்தவங்க, அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் விமர்சனத்துக்கு ஆளானாங்க அப்படின்றத யூடியூப்பில் எடுத்து போடுங்க நீங்கள். ஆனால் ஒரு விமர்சனங்களுக்கு கடுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் விமர்சனம் பண்ணுவேன். விமர்சனம் ஒரு கடுமையாக இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு போய் என்ன சொல்லுவாங்க, வெளியில் போகிற ஓனான் எடுத்து மேலே போட்டுருவேன் கதைக்கா, அந்த வேலை எனக்கு இல்லை எனக்கு. ஆனால் நேற்று ஓபிஎஸ் ஒரு மீட்டிங் நடத்துறாரு. ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கருத்து அவர் சொல்லிட்டார். அவர் இப்போ எங்கள் கருத்தை பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் பொறுத்தவரை உரிய நேரம் சொல்லுவார். எலெக்ஷன் டைம் இருக்குல்ல பிரகாஷ், அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அதிமுக பிச்சு போட்டுட்டு இருக்காரு. யாரு? அவரு பேசுவார். அதாவது இது பூமாலை கிடையாது, இது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். ஆனால் உதிர்ந்த செங்கற்கள் அதெல்லாம் நான் பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உதிர்ந்த செங்கற்கள் வேற, கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு கோட்டை. இந்த கோட்டை எந்த கொம்பனாலும் சரி ஒரு துரும்பை கூட அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இரும்பு கோட்டையாக தான் நிச்சயமாக இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.